இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே ஹாலிடே. நேற்று நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பிளான் பண்ணியிருப்போம்? நாளைக்கு எந்திரிக்கிறோம், வெளியே போகிறோம், மூவி பார்க்குறோம், பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறோம். ஆனால் இப்போ டைம் என்னாச்சு? ஆஃப்டர்நூனோ ஈவினிங்கோ ஆயிருக்கும் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறப்ப. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சோஃபாலேயோ பெட்லேயோ உட்காந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க. உடம்பு ரொம்ப லேசியாக இருக்குது, மூளை பயங்கர போர்டாக இருக்குது. மண்டே மார்னிங் ஆஃபீஸ் போயிருந்தா கூட ஒரு எனர்ஜியோ வைபோ வந்திருக்கும். அந்த எனர்ஜியும் வைபும் இல்லாமல் மார்னிங்லேருந்து சும்மா சிம்பிளாக படுத்தே இன்னைக்கு ஃபுல்லாக டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். இதுக்கு பேர் நம்ம லேசினஸ்ன்னு நினச்சினா அதான் நம்ம பண்ணுற தப்பு. நம்ம எல்லாரும் மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் ஒரு சைக்காலஜிக்கல் லூப்குள்ளே மாட்டிக்கிட்டோம். அதுக்கு ப்ரொஃபஷ்னலாக சொல்கிற பேர் தான் லைஜர் சிக்னஸ். எஸ், நம்ம மூளை ஒரு நாள் லீவை கூட நம்ம என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு ஓவர் கண்டிஷன்டாக இருக்குது. மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து ப்ரொடக்டிவாகவும் எதுவும் பண்ணல, என்டர்டைன்மெண்ட்டும் எதுவும் பண்ணல அப்படின்னு ஒரு கில்ட் ஃபீல்லையே நம்மளை வச்சிட்டு இருக்கு. ஏன் நம்ம ஜென்ரேஷனில் மட்டும் ஒரு நாள் லீவை கூட ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு இந்த மைண்ட் செட் மாறி போயிருக்கு. Why doing nothing is so painful? இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பி கியூரியஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் அடிக்கடி போட முடியும். சரி, இந்த சுச்சுவேஷனை சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டெய்லி நம்ம எந்திரிச்சோடனே காஃபியோ டீயோ குடிப்போம். ஆனால் ஒரு நாள் நம்மளால் அந்த காஃபியோ டீயோ குடிக்க முடியல அப்படின்னா நம்மளுக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், பாடி பெயினாக இருக்க மாதிரி இருக்கும், டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஏதோ ஒன்றத்தை மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு எம்டினஸ் ஒரு ஃபீல் ஆகும் நம்மளுக்கு. அதே மாதிரி தான் இந்த ஆஃபீஸ் போகிறதும் நம்ம லீவ் எடுக்கிறதும். வாரத்தில் 5 நாள் 6 நாள் ஆஃபீஸ் போயிட்டே இருக்கிறப்ப டெய்லி ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஏதோ ஒரு டென்ஷன் இருக்கும். அதனால நம்ம பாடியில் அட்ரிலின் சுரந்துட்டே இருக்கும். ஸோ இந்த அட்ரிலினுக்கு நம்ம உடம்பு ஆல்ரெடி பழகிருக்கும். அந்த டைமுக்கு இப்போ அட்ரிலின் நம்ம பாடியில் சுரக்கலை அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக எம்டினஸ் ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே லீவு. ஸோ சடனாக நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் எல்லாம் கம்மியாக ஆரம்பிக்கும். நம்மளோட பிரெயினும் கன்ஃபியூஸ் ஆகிடும். என்ன இன்னைக்கு ஒரு அட்ரிலின் ரஷ்ஷே இல்லை, இன்னைக்கு ஒரு டிரைவ் இல்லை, ஒரு எனர்ஜி இல்லை அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்படி நம்ம பாடியில் சடனாக நடக்கிற ஷிஃப்ட் தான் நம்மளுக்கு வந்து டயர்ட் மாதிரி ஃபீல் ஆகுதே தவிர நிஜமாவே நம்ம பாடி வந்து டயர்டாக இல்லை. அப்போ என்ன ப்ரோ சொல்ல வர? கண்டினியூஸாக வேலை செஞ்சுட்டு ஷிஃப்ட் பண்ணும்போது பிரெயினே வேலை செய்யாதா அப்படின்னா நான் கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லியிருக்கேன். பட் பேசிக்காக நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆகலை, அந்த வேலையிலேருந்து ஒரு பாஸ் கொடுத்துருக்கோம். இதுக்கு பேர் தான் லேசர் சிக்னஸ். சரி, பயாலஜி விடுங்க, அடுத்து சைக்காலஜிக்கு வரும். இப்போ நீங்கள் மார்னிங்லேருந்து சும்மாவே உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களால் சும்மா உட்கார முடியுமா? உங்கள் மனசுக்குள்ளே ஒரு குரல் கேட்கும், என்னடா மார்னிங்லேருந்து சும்மாவே உட்காந்துட்டு இருக்க, ஐயோ டைம் வேஸ்ட் ஆகுது, ஏதாச்சும் நம்ம பண்ணணுமே அப்படின்னு தோணும்ல. இதுக்கு பேர் தான் ப்ரொடக்டிவிட்டி கில்ட். ஒன்று நம்ம யூஸ்ஃபுல்லாக எதாவது பண்ணணும், இல்லை ஏதாச்சும் படத்துக்கு போய் என்ஜாயாச்சும் பண்ணணும்னு தோணும்ல. நம்மளை சுற்றி இருக்கிற சொசைட்டி நம்மளை எப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா, ஒருத்தர் பிஸியாக இருந்தால் தான்ப்பா ஒரு பெரிய ஆள், இல்லைனா அவர் ஒரு சோம்பேறி அப்படின்னு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கு. அதனால நம்ம எப்பவுமே நம்மளை பிஸியாக இருக்க மாதிரி காமிச்சிக்கணும்னு சொல்லி நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டோம். அதனால இந்த சாஃப்ட்வேர் நம்ம மண்டைக்குள்ளே எப்பவுமே ஓடிட்டே இருக்கு. அப்படி ஓடிட்டே இருக்கிறதுனால லீவ் நாளில் கூட நம்மளால சும்மா இருக்க முடியல. ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணணும்னு தேடிட்டே இருக்கும். வீடு கிளீன் பண்ணுறதா இருக்கட்டும், லேப்டாப் துடைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் வீட்டில் அங்கங்கே இருக்கிற பொருள்லாம் எடுத்து உரங்கட்டி வைக்கிறதா இருக்கட்டும். சும்மா நம்மளால் உட்காந்து கொஞ்ச நேரம் கூட டிவி பார்த்துட்டே இருக்க முடியாது. ஒரு வாஷிங் மிஷினையோ டிவியோ கொஞ்ச நேரம் நம்ம ஆஃப் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது ஏன் நம்ம ஓடலன்னு ஃபீல் பண்ண போகிறதில்ல. ஆனால் இந்த மனுஷன் மட்டும் கொஞ்ச நேரம் வேலை செய்யாமல் இருந்தான் அப்படின்னா கில்ட்டுக்குள்ளே போயிடுறான். நம்ம ஏன் வேலை செய்யலன்னு ஒரு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடுது. சிம்பிளி டூயிங் நத்திங், அது கூட ஒரு ஆர்ட் தான் அப்படின்றத நம்மளாம் மறந்துட்டோம். ஆனால் இப்படி பரபரப்பாக இருக்கிறது நமக்கு தெரியாமையே நம்ம பிரெயின் ஹெல்த்தை ஸ்லோவாக டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்குது. இருங்க, இன்னொரு பயங்கரமான ஒரு வெள்ளம் இருக்கான், மொபைல் ஃபோன். நம்ம லீவில் இருக்கும்போது வேலை செய்கிறோமோ இல்லையோ ஒரு நாளைக்கு 100 வாட்டி மொபைல் செக் பண்ணிகிட்டே இருப்போம். யூடியூப், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்னு ஏதாச்சும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதான்னு பார்ப்போம். அதுலேருந்து அதுக்கப்புறம் 2 hours 3 hours கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஒய்? ஏன்னா உங்கள் பிரெயினுக்கு எப்போவுமே ஒரு டோப்பமைன், ஒரு மோட்டிவேஷன் லெவல் தேவைப்படும். இதே நம்ம ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா ஆஃபீஸில் ஒரு சில வேலைகளை முடிப்போம். அப்போ முடிக்கிறப்ப நமக்கு ஒரு டோப்பமைன் ஹிட் கிடைக்கும். அதே டோப்பமைன் ஹிட் வீட்டில் இருக்கும்போது மொபைல் மூலயமா கிடைக்கும். இது வந்து நம்ம பசிக்கிறப்ப போய் சாப்பிட்ற ஜங்க் ஃபுட் மாதிரி. மேபி நம்மளுக்கு வந்து டைம் வேணால் ஸ்பெண்ட் ஆகிருக்கலாம், ஆனால் நமக்கு தேவையான ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக நமக்கு கிடச்சிட்டு இருக்காது. இன்னும் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆன மாதிரி தான் ஃபீல் ஆகும். இந்த 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ நம்ம மொபைல் யூஸ் பண்ணி முடிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் குறைஞ்சோ ரிலாக்ஸோ நம்ம ஆயிருக்க மாட்டோம். நம்ம இப்போ ஓவர் ஸ்டிமுலேட் ஆகிருப்போம். ஆக்சுவலாக ரியலாக ரெஸ்ட் எடுக்கிறதுனா என்ன மீனிங் தெரியுமா? லோ ஸ்டிமுலேஷனோட இருக்கிறது. கண்ணுக்கு பெருசாக வேலை கொடுக்காம, காதுக்கு அதிக சத்தம் கேட்காம இருக்காம அமைதியாக இருக்கிறதுக்கு போய் தான் லோ. இந்த லேசர் சிக்னஸ்லேருந்து வெளியே வரணும்னா என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஆக்டிவ் ரெஸ்ட்டுக்கு சுவிட்ச் பண்ணணும். சோஃபாலேயோ பெட்லேயோ படுத்துட்டு இருக்கு பேர் பாசிவ் ரெஸ்ட். அதாவது ஏதாச்சும் பண்ணுங்க, ஆனால் அது உங்கள் வேலையாக இருக்கக்கூடாது. மேபி குக் பண்ணுறதா இருக்கலாம், வாக்கிங் போகிறதா இருக்கலாம், இல்லை ஒரு டிராயிங் பண்ணுறதா இருக்கலாம். பிரெயினுக்கு ஃபோக்கஸ் வர மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணுங்க. அந்த கில்ட்டே போன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். சரி, இன்னைக்கு ரிப்பப்ளிக் டேவை மேபி நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கலாம், பரவாயில்ல, ஃபோனை சைடாக வச்சுட்டு நீங்கள் இன்னைக்கு ஈவினிங் பார்க்குக்கு போயிட்டு வாங்க. மேபி அதுதான் உங்கள் மூளைக்கு நீங்கள் கொடுக்க போகிற ஒரு ஃப்ரீடமாக இருக்கும். சரி, முடிக்கிறதுக்கு முன்னாடி ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு பயங்கரமான ஒரு மெசேஜ் சொல்லிடுறேன்.
நம்ம கண்ட்ரிக்கு ஃப்ரீடம் கிடச்சி பல வருஷம் ஆச்சு. ஆனால் ஃப்ரீயாக இருக்கணுன்ற ஒரு மென்டல் ஜெயிலிருந்து இன்னும் நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கவே இல்லை. சும்மா இருக்கிறது தப்பும் இல்லை, ரிலாக்ஸ் பண்ணுறது ஒரு கிரைமும் இல்லை. நம்ம மூளை ஒரு கார்டன் மாதிரி, அதுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட்டும் தேவைப்படும். அதனால இந்த வீடியோ முடிஞ்ச உடனே ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி ஃபோனை சைடில் வச்சுட்டு சும்மா உட்காந்துட்டுருங்க. இந்த ரிப்பப்ளிக் டே உங்கள் லைஃப்பில் நடந்துட்டு இருக்க இந்த சைக்கலாஜிக்கல் பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் கேஷவன் சைனிங் ஆஃப். தேங்க்யூ.